ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம 7 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 7 மினிட்ஸில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. ஆமாங்க, அதுதான் கார்ன் கார்லிக் பிரெட். இந்த கார்ன் கார்லிக் பிரெட் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்ன் கார்லிக் பிரெட் செய்யறதுக்காக கார்னை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். கார்ன் பாயில் பண்ணும்பொழுது கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக ஒரு கப் ஃபுல்லாக பட்டர் எடுத்துப்போம். பட்டர் நம்ம மெல்ட் பண்ணாமல் இருக்கணும். அடுத்ததாக கார்லிக், நம்ம எவ்வளோ பிரெட் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்லிக் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நமக்கு பீஸா கூட கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஆரிகனோ, அந்த ஆரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த ரெண்டையுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்மளோட பிரெட் எவ்வளோ அப்ளை பண்ண போகிறோமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லேயும் ஆரிகனோலையுமே லைட்டாக சால்ட் இருக்கும். அதனால் நமக்கு தேவையான அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் நம்ம ரொம்ப மெல்ட் பண்ணக்கூடாது. அந்த பட்டரோட கன்சிஸ்டன்சிலே இருக்கும் பொழுது தான் நமக்கு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கிரேட்டட் கார்லிக் போட்டிருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. அடுத்ததான் நம்ம பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் கார்னை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்னுமே நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம். நம்ம இந்த கார்லிக் பிரெட் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு சப்போஸ் பெப்பரோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன் நம்ம அகைன் நம்ம பிரெட் கூட டோஸ்ட் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நம்ம மேலே டாப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. அடுத்ததாக நம்ம இது எல்லாமே ப்ரெட்டில் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் அப்படின்றதுனால ப்ரெட் கூட நம்ம அப்ளை பண்ணும்பொழுது பார்த்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ரெண்டு சைட்லேயுமே நம்ம அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஒரு சைடில் மட்டுமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரெண்டு சைடு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா பட்டர் எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா கார்ன் எல்லாமே விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு சைடு மட்டுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது தோசை பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிடுவோம். ஸ்டவ்வில் நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம். நமக்கு இந்த பட்டர் எல்லாமே லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போவே நமக்கு போட்டிருக்கிற கார்லிக் எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆகிடும். அதனால் ஸ்லோ ஃபயர்லேயே நம்ம வச்சு டோஸ்ட் பண்ணுவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு எல்லாமே நல்லா குக் ஆகிடும். நம்ம இந்த ப்ரெட்டை திருப்பி போடும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடுங்க. கார்ன் நமக்கு சம்டைம்ஸ் உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து பொறுமையாக திருப்பிக்கோங்க. லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கார்ன் அண்ட் கார்லிக் இது எல்லாமே ப்ரெட் கூட நல்லா மெர்ஜ் ஆகிடும். இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு செய்யக்கூடிய கார்லிக் பிரெட் அவ்வளோ டேஸ்ட் அண்ட் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சிம்பிளான கார்லிக் பிரெட்டை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.